கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மறுபடியும் உங்கள் எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் உடைக்கப்பட்ட அந்த பாத்திரம் ஆண்டவருடைய நெற்றியில் அந்த அபிஷேக தைலத்தை உடைத்து ஊற்றினார். அப்படி உடைத்து ஊற்றப்பட்ட இந்திய மிஷனரி ஒருவரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தியோடர் வில்லியம்ஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் புக்கு, ஏராளமான புக்கு அவர் எழுதியிருக்காரு. அவர் தூத்துக்குடி பக்கத்தில் கிராமத்து ஆள். அவர் தூத்துக்குடி கல்லூரியில் படித்தார். கிராமத்திலேருந்து தினமும் ட்ரெயினில் வருவார். ட்ரெயினில் வந்து கல்லூரிக்கு முடிஞ்ச உடனே ட்ரெயின்லே கிராமத்துக்கு போயிடுவார். அந்த காலத்தில் எம்ஏ அவர் படித்து கொண்டு இருந்தார். எம்ஏ படிக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னார், நான் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணேன்னா உங்கள் ஊழியத்துக்கு தான் வருவேன், செகண்ட் கிளாஸ் பாஸ் பண்ணால் நான் வந்து செக்குலர் ஜாப்புக்கு போயிடுவேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கார். அந்த காலத்தில் அவர் ட்ரெயினில் வருவார் போவார். அவர் எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது அவர் அந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பிரயாணம் பண்ணோம். அதனால் அந்த ட்ரெயினில் அந்த ஜாமானம் வைக்கிறதுல அந்த இடத்துல அவர் படுத்துக்கிடுவார். அங்கே அதிலெல்லாம் ஜாமானம் வைக்க மாட்டாங்க. படிச்சுக்கிட்டே இருப்பார். ட்ரெயினில் நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போது ஒரு லோக்கல் ஒரு ஸ்டேஷன், அந்த ட்ரெயின் நின்றுச்சு. நிறைய பேர் ஏறினாங்க. கிராமத்து மக்கள்லாம் ட்ரெயினில் ஏறுறாங்க. அந்த காலத்தில் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற மாதிரி அதை டெவலப் பண்ணல. ட்ரெயின் கொஞ்சம் படி ஏறி தான் ட்ரெயினில் ஏறணும். அதுவும் கிராமத்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப பள்ளத்தில் இருக்கும். அவங்க படியில் அந்த கைப்பிடியை பிடிச்சி படியில் ஏறி உள்ளே வரணும். ஒரு கிராமத்தில் அந்த ட்ரெயின் நின்றுச்சு, லோக்கல் ட்ரெயின் நின்றும்போது நிறைய கூட்டம் ஏறுது. இவர் ஏற்கனவே அதுக்கு முந்தின ஸ்டேஷனில் ஏறி அவர் படிச்சுக்கிட்டு இருக்கார். நிறைய ஜனங்கள் ஏறும்போது கூட்டம் நெரிச்சு ஏறுறாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அடிப்பாங்க, மணி அடிப்பாங்க. அந்த பெல் அடிச்சிட்டுனா அதுக்குள்ளே ஏறிடணும். இங்கே ஒரு கூட்டம் நெரிச்சிட்டு ஏறுறாங்க. பெல் அடிச்சிட்டான். பெல் அடித்தா அவர் அந்த மேலே படுத்தவர் கீழே எட்டி பார்த்துருக்காரு. ஜன்னல் வழியாக தெரியுது, ஒரு பாட்டி 2 மூட்டையை கையில் வச்சுக்கிட்டு ஏற முடியாமல் தத்தளிச்சிட்டு நிற்கிறாங்க. மற்றவங்களாம் நெருக்கி, பாட்டி கிளவி விலகிக்க, உனக்கு என்ன ட்ரெயின் விலகிக்கன்னு சொல்லி எல்லாம் இடிச்சிட்டு அந்த பாட்டியை வெளியே தள்ளிட்டு ட்ரெயினில் ஏறிட்டாங்க. ட்ரெயினில் ஏறினாங்க. இந்த பாட்டி ஏற முடியல, பெல் அடிச்சிட்டு. உன்னை இந்த பக்கமாக அடுத்த வாசல் வழியாக நம்ம தியோடர் வில்லியம்ஸ் அடுத்த வாசல் வழியாக இறங்கி ஓடி வந்து, ட்ரெயின் மூவ் ஆக போகுது, ஓடி வந்து படிக்கு கீழே குனிஞ்சு படுத்துட்டார். பாட்டி என் முதுகில் மிதித்து ஏறி ட்ரெயினுக்குள்ளே போயிருங்க, முதுகில் மிதிங்க, சும்மா மிதிங்க, ஏறிடுங்க. அந்த பதஷ்டத்தில் பாட்டி முதுகில் மிதித்து ட்ரெயினில் ஏறிட்டான். அதுக்குள்ளே வண்டி மூவ் ஆகிட்டு இவரும் ட்ரெயினில் தொத்தி ஏறி அந்த இடத்துல போய் படுத்துக்கிட்டார். படுத்து அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு புக்கை திறந்து படிக்கிறார். அன்றைக்கு ஒரு கட்சி கூட்டத்துக்கு எல்லாம் கரவேட்டிக்காரங்க, எல்லாம் கட்சி கொடியோட, அந்த ட்ரெயின் முழுதும் கட்சிக்காரங்க. அப்போ அந்த கட்சி தலைவர் அங்கே உள்ள அந்த ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஏய், அந்த வாலிபன் யாருன்னு பாரு. இந்த காட்சியை எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஒரு பையன் குனிஞ்சி
முதுகில் மிதித்து ஏற சொல்கிறான், சத்தமாக சொல்கிறான். இந்த பாட்டி முதுகில் மிதிச்சும் ஏறிட்டாங்க, அதுக்கு பிறகு ஏறிட்டான். இதை பார்த்த அந்த கட்சி தலைவர், ஏய் அந்த பையன் யாருன்னு பாரு அப்படின்னு கேட்குறார். அவன் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். தியோடர் வில்லியம்ஸ் இன்னைக்கு இல்லை, அவர் ஆண்டோடைய ராஜ்யத்தில் இருக்கார். அவர் எம்ஏ படிக்கும்போது நடந்த சம்பவம். அந்த பையன் யாருன்னு பாரு, அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு. அதை அந்த தலைவர் கிறிஸ்தவர் கிடையாது, அவர் எண்டு. வந்திருக்கிற கூட்டம் எல்லாம் எண்டு. ஆனால் அந்த ட்ரெயினில் சத்தமாக சொல்கிறாரு, ஒரு லீடர் சொல்கிறாரு, அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும். இந்த சாட்சி இன்றைக்கும் உண்டா? இன்றைக்கும் உண்டா? ஆனால் அன்றைக்கு இருந்து சுமார் 60 வருஷத்துக்கு முன்னால் அது இருந்து. அருமையானவர்களே, தியோடர் வில்லியம்ஸ் எம்ஏ ரிசல்ட் வருது, பேப்பர்லலாம் ரிசல்ட் போட்டிருக்காங்க, நம்பர் வருது. இவரும் அன்றைக்கி ட்ரெயினில் வந்துட்டுருக்காரு. ஒரு ஸ்டேஷனில் பேப்பர் வாங்கி ட்ரெயினில் ஏறி நம்ம நம்பர் வந்திருக்கான்னு தேடுறாரு. அவர் செகண்ட் கிளாஸில் தான் தேடுறாரு. ரொம்ப நேரம் தேடுறாரு, அவர் நம்பரே இல்லை. ஐயா நம்ம ஃபெயில் ஆகிட்டோமோ, செகண்ட் கிளாஸில் என் பேர் இல்லை. அவருக்கு நம்பிக்கை இல்லை நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவேன்னு. செகண்ட் கிளாஸ்லாம் பார்த்துட்டு அவர் நம்பர் இல்லைன்னொன்னே, ஏதோ ஃபஸ்ட் கிளாஸையும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கிளாஸில் பார்க்குறாரு. அவர் நம்பர் இருக்குது. ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை அவர் கேட்குறாரு, ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணேன்னா என் வாழ்க்கை உமக்கு. ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணார். அந்த நம்பரை பார்த்தோன்னே எதிர்த்தாப்பில் ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டி அப்படியே தூக்கிட்டாராம். ஒரு வாலிப பையனில் அப்படியே தூக்கிட்டாராம். அப்படி தூக்கி, பாட்டி நான் பாஸ் பண்ணிட்டேன்னு கத்துறாரு. யாரோ பாட்டி. தியோடர் வில்லியம்ஸுடைய வரலாறு இது. ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணார். அவங்க அப்பா சொல்லிட்டாங்க, கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சுருக்கேன், நீ கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும், இந்த ஊழியங்களையெல்லாம் விட்டுரு, நீ ஒரு ஆஃபீஸர் ஆகணும் என் கற்பனை. ஆனால் இவர் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டார், உங்கள் ஊழியத்துக்கு என்ன வாழ்க்கையை கொடுக்குறேன். அருமையானவர்களே, அவங்க அப்பா நீ ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்ட்டார். அப்பாவுக்கு தெரியாமல் பெங்காரப்பேட்டை பைபிள் ஸ்கூல் வந்துட்டார். அந்த பைபிள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அவர் வேதாகமும் படிக்க அந்த பைபிள் காலேஜில் சேர்ந்துட்டார். அங்கே தான் பீசாம் அண்ணன், தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன், டாக்டர் கமலேசன் அண்ணன், இப்படிப்பட்ட அநேக படித்த உயர்கல்வி கற்ற சகோதரர்களுடைய ஐக்கியம். அந்த காலத்தில் எஃப்எம்பிபி கிடையாது, ஐஇஎம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்தில் தான் அந்த நண்பர்கள் ஐக்கியம்தான் ஐஇஎம் உண்டாச்சு, எஃப்எம்பிபி உண்டாச்சுது, விபிஎஸ் உண்டாச்சுது. அருமையானவர்களே, தங்கள் வாழ்க்கையை அநேக எதிர்ப்புகள் மத்தியில் அர்ப்பணித்து தேவ பணி செய்தார்கள்.
நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் முதல் காரியதர்சிகளில் ஒருவர் தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன். அருமையானவர்களே, முதல்ல அறைகூவல் ஆசிரியராகவும் இருந்தார். அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட் உதயமான பிறகு எமில் ஜெபசிங் அண்ணன் அதே பணியை செய்தாங்க. தியோண்ணே கடவுளுடைய கிருபையினால் ஐயம் ஆங்கிலம் பேசுகிற மக்கள் மத்தியில் ஆங்கில பத்திரிகை அவர் பெங்களூரை தலைநகராக கொண்டு அவர் ஐயம் காரியதரிசியானார். எமில் ஜெபசிங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட் காரியதரிசியானார். இப்படி ஆண்டவர் படித்த மேதைகளை அவர் பயன்படுத்தினார். அந்த வார்த்தையை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த கட்சி தலைவர் சொல்கிறாரு, அந்த வாலிபன் யாருன்னு பாரு, அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பேர். இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இயேசுவின் நாமம் மகிமைப்பட தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல சென்னை பட்டணத்தில் ஒரு ஆலயத்தில் ஆல் நைட் ப்ரேயர். அந்த ப்ரேயரை பாட்டு ஆராதனை நடத்துகிற ஒரு டீம், அவங்க டீமாக போய் அந்த ஆல் நைட் ப்ரேயரை பாடல் துதி ஆராதனை நடத்துகிற ஒரு டீம், கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் போகிறாங்க. ஒரு ஸ்டேஷனில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறுறாங்க. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறும்போது இந்த ஆரஞ்சு பழம் விற்று சாயங்காலம் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிற பழத்தை கூடையில் வச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த ஸ்டேஷனில் ஒரு ஆரஞ்சு பழம் விற்கிற ஒரு பாட்டி ஏறுறாங்க. ஆனால் ட்ரெயின் கொஞ்ச நேரம் தான் எலக்ட்ரிக் ட்ரெயின் நிற்கும். அதுக்குள்ளே முண்டி அடித்து இந்த டீம் இவங்க ஒரு 6-7 பேர் ஏறுறாங்க. அந்த பாட்டியை கொஞ்சம் இடித்து விட்டாங்க. அந்த பாட்டி கூட தலையில் வச்சுருந்த கூட கீழே விழுது. ஆரஞ்சு பழம்லாம் 4 பக்கமும் சிதறி ஓடுது. ஆரஞ்சு பழம் 4 பக்கமும் தரையில் ஓடுது. ஜனங்கள் அதை மிதித்து ட்ரெயினில் ஏறுறாங்க. இந்த 7 பேரும் ஏறிட்டாங்க. ஆல் நைட் ப்ரேயர் துதி ஆராதனை நடத்துகிறவங்க ஏறிட்டாங்க. பாட்டி கீழே விழுந்துட்டாங்க. அந்த பாட்டி தலையில் இருக்கிற கூடையும் கீழே விழுந்துட்டு பழம்லாம் சிதறி ஓடுது. துதி ஆராதனை நடத்துகிற 7 பேரும் ட்ரெயினில் ஏறிட்டாங்க. ட்ரெயின் மூவ் ஆக போது ஒரு பையன், அதில் 7 பேரில் ஒரு பையன் ஏறினவன் கீழே இறங்கிட்டான். ஏண்டா அவன் கீழே இறங்கிட்டான்? அவன் தானே பாட்டு பாடணும், அவன் ஏன் கீழே இறங்கினான்? திடீர்டே 6 பேரும் போகிறாங்க. கீழே இறங்கினவன் அந்த பாட்டியை தூக்கி, பாட்டி யாரோ இடிச்சிட்டாங்க, அவங்கள ஒரு கீழே தள்ளி போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை தூக்கி அங்கே கிடக்கிற ஒரு பெஞ்சில் அந்த பாட்டியை உட்கார வச்சுட்டு பிளாட்ஃபார்மில் அங்கங்கே சிதறி கிடக்கிற ஆரஞ்சு பழத்தெல்லாம் கூடையில் அடுக்கி அதை தூக்கிட்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்து, பாட்டி எத்தனை பழம் இருந்துச்சு, எத்தனை பழம் காணாமல் போச்சு, எத்தனை பழம் மிதிப்பட்டுது, பாக்கெட்டில் இருந்து காசு எடுத்து ஒரு அமௌண்ட் கொடுத்து, அந்த வேஸ்ட்டான பழத்துக்கெல்லாம் நான் காசு தரேன், நீ கவலைப்படாத, அடுத்த ட்ரெயினில் உன்னை நான் ஏற்றி விடுறேன், உன் கூட நான் வர்றேன். ஆண்டவர் துதி ஆராதனைக்கு சென்றவர்கள், ஆல் நைட் ப்ரேயர் நடத்த வந்தவர்கள் 6 பேர் போயிட்டாங்க. ஒருவன் மட்டும்
அடுத்த ட்ரெயின் வர்ற வரைக்கும் அந்த பாட்டிக்கு இயேசுவை சொல்கிறான், இயேசுவினுடைய சத்தியத்தை சொல்கிறான். ட்ரெயினில் ஏறுறாங்க. இந்த பாட்டியை ஏற்றி பாட்டியை பக்கத்தில் உட்கார வச்சு சுவிசேஷத்தை சொல்லிகிட்ருக்கான். அவன் இறங்க வேண்டிய வர வரைக்கும் சத்தியத்தை அந்த பாட்டிக்கு நல்லா சொல்லிவிட்டு இயேசுங்கிற வார்த்தையை அந்த பாட்டிக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு அந்த ஆல்நைட் ப்ரேயர் நடக்கிற இடத்துக்கு இந்த வாலிபன் போகிறான். இதுவும் நடந்த சம்பவம். அருமையானவர்களே, ஆண்டவர் இதையெல்லாம் பார்த்துட்ருக்கார். யார் உண்மையான துதி செய்கிறா? உன் வாழ்க்கையே துதி, உன் வாழ்க்கையே சாட்சி, உன் வாழ்க்கையே சாட்சி. அருமையானவர்களே, இயேசுவை சாட்சி சொல்கிறவங்களே, இயேசுவின் மக்களே, நம்ம வாழ்க்கை பேசணும். ஒரு நாள் டாக்டர் வேத போதகன் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் வேத போதகம் அவர் கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் இருந்தார். அவர் படுக்கையில் இருக்கும்போது அந்த மரண தருவாயில் ஒரு நாள் அவரை பார்க்க நான் போனேன். அவருக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி அவரை பார்க்க போனேன். அவர் படுத்திருந்தாலும் என்ன அவருக்கு நல்லா தெரியும். என்னை பார்த்தோன்னே அவர் சந்தோஷப்பட்டார். எனக்கு அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? நவநீதன், உன் சத்தம் முழங்கக்கூடாது, உன் வாழ்க்கை முழங்க வேண்டும். என் கையை பிடிச்சு சொன்னார், உன் வாழ்க்கை முழங்க வேண்டும். அருமையான தெய்வ மக்களே, நம்ம வாழ்க்கை முழங்க வேண்டும். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. நம்ம தேச மக்கள், இயேசுவை அறியாத ஜாதிகள் மக்கள், நம்மை சுற்றி வாழ்கிறவங்க யாரோ 1-2 பேர் தான் கிறிஸ்தவங்க. 100 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா, 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 3 பேர் தான் கிறிஸ்தவங்க. சில இடத்துல ஒருத்தவங்க கூட இல்லை. தமிழ்நாட்டில் கூட ஒரு பஸ்ஸில் 60 பேர் ஏறினாங்களாம், அதில் ஒரு ஆள் கிறிஸ்தவனாக இருப்பான். நம்ம வாழ்க்கை முழங்கணும், நம்ம சாட்சி முழங்கணும். நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். அருமையான தேவ மக்களே, அருமையான திருச்சபை மக்களே, அருமையான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, வாலிபர்களே, நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கணும். போலி கிறிஸ்தவனா அல்ல, உண்மையான கிறிஸ்தவன். நம்ம வாழ்க்கை முழங்கணும், நம்ம வாழ்க்கை முழங்கணும். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. நம்மகிட்ட வெளிச்சம் இருக்கணுமே, வெளிச்சம் இருக்கணுமே. ஒரு அரிக்கன் லைட்டு மண்ணெண்ணெய் விளக்கு இருக்குன்னா, சிம்னிலாம் கருப்பாக இருக்குன்னா, புகை பிடிச்ச போயிருந்தேன்னா உள்ள லைட்டு எரியுது, ஆனால் வெளிச்சம் வெளியே வரலையே. சிம்னி அப்படியே கருப்பாக இருக்குது, புகை பிடிஞ்சு போயிருக்கு. அது துடைக்கணுமே, அப்போ தானே வெளிச்சம் வரும். கிறிஸ்தவமே இருள் நிறைந்த இந்த பூமியில் நீ தான் வெளிச்சம், ஆனால் உன் சிம்னி புகை காடாக இருக்க, உன் வாழ்க்கை பிரகாசிக்கலையே. அருமையானவர்களே, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. தினமும் சுத்திகரிச்சிட்டே இருக்கு.
சுத்தமுள்ளவர்கள் இன்னும் சுத்தமாகட்டும். அருமையானவர்களே, நம்ம வெளிச்சம் இந்த உலகத்துக்கு தேவை. இயேசு என்ற வெளிச்சம், இயேசு என்ற தீபம் நமக்குள்ளே எரியுது. இந்த வெளிச்சம் இந்த உலகத்துக்கு தேவை, இந்திய நாட்டுக்கு தேவை. இயேசுவே, இயேசு என்ற தீபத்தை பெற்ற கிறிஸ்தவர்கள், சாட்சி என்ற வெளிச்சம் இந்த தேசத்தை பிரகாசிக்கட்டும். என்னை பயன்படுத்தும் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.